ரொம்ப உங்களுக்கு டஃப்பாக தெரியலாம், பட் ரொம்ப ஒரு ஈஸியான சவுண்ட் தான். ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல தான் உங்களுக்கு வரணும். இந்த அளவுக்கு ஒரு பஞ்சியான ஒரு சவுண்ட் வரதுக்கு எனக்கு 2 வீக்ஸ் மேலே எடுத்தது. ஸோ கவனிச்சிங்களா, ஃபுல்லாக ஆசிலேஷன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் Keshav Bbx. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு பீட் பாக்ஸ் தி சவுண்ட் லிப் பேஸ். ஸோ இது ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு சவுண்ட் தான், லைக் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு சவுண்ட்னு கூட சொல்லலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்றது வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, லிப் பேஸ் சவுண்ட் எப்படி இருக்கும்? ஸோ லிப் பேஸ் சவுண்ட் எப்படி தான் இருக்கும்? ரொம்ப உங்களுக்கு டஃப்பாக தெரியலாம், பட் ரொம்ப ஒரு ஈஸியான சவுண்ட் தான். இந்த வீடியோவை நான் ரொம்ப ஷார்ட்டாகவே முடிச்சுக்க போகிறேன். ஜஸ்ட் நம்ம ஒரு 2 திங்ஸில் நம்ம வந்து இந்த சவுண்டை பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, உங்களோட வாயை வந்து ஃபுல் ஏரை வந்து நீங்கள் ஜஸ்ட் லூஸாக நீங்கள் வெளியில் விட போகிறீங்க. விடும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கவனிச்சிங்களா, ஃபுல்லாக ஆசிலேஷனாலே 2 and 4 தான். ஸோ காற்று நீங்கள் வெளியில் விடும்போது உதடு மேலேயும் கீழேயும் வந்து ஜஸ்ட் ஆசிலேட் பண்ணணும். ஸோ செகண்ட் பிரேக் டவுன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லூஸாக ஒரு ஆசிலேஷனை ஒரே ஒரு டிப்பில் மட்டும் ஃபுல்லாக டைட்டாக நீங்கள் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கவனிச்சிங்களா, இதுதான் நான் சொல்ல வருது. லைக் லூஸாக இருக்கிற விஷயத்த டைட்டாக பண்ணணும். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வாய் முழுக்க வேணாம், ஏதாவது ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல தான் உங்களுக்கு வரணும். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஒரு பவரான ஒரு பேஸ் சவுண்ட் உங்களுக்கு இதில் இருந்தாலும் கிடைக்க வரும். ஸோ இதுதான் லிப் பேஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ லிப் பேஸ்ன்றதே ஒரு பவரான ஒரு சவுண்ட் இருக்குது, பவர் பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சவுண்ட் அப்படின்னு வரும். ஸோ இது வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு கிக் ட்ரம் சவுண்டு பக்கத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். வேறு எந்த ஒரு சவுண்டோடும் இது வந்து அந்தளவுக்கு சேராது. ஸோ இந்த சவுண்ட் நீங்கள் வந்து கிக் ட்ரம் போடுற, இப்போ நீங்கள் கிக் ட்ரம் யூஸ் பண்ணுறீங்க ஒரு பேட்டர்ன்லனா, அந்த கிக் ட்ரமில் நீங்கள் வந்து இந்த லிப் பேஸ் வந்து பவர் பேஸ் நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் நீங்கள் ஒரு மைக் செட்டிங்கில் நீங்கள் வந்து கரெக்டான ஒரு டோன் வச்சு நீங்கள் இந்த சவுண்ட் பண்ணும்போது ரொம்ப பவராக உங்களுக்கு வந்து இந்த அவுட்புட் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு நான் வந்து ஜஸ்ட் ஒரு 1 டைமென்ஷன் சொன்னேன். இதில் வந்து நம்ம இன்னும் நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஒரு பீட் பாக்ஸ் கவர்ஸ் நம்ம ஒரு மெலோடிக்காக நம்ம வந்து பாடி நம்ம பீட் பாக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஹம்மிங்கான ஒரு ஆசிலேஷன்ஸ் நம்ம கொடுக்கும். ஹம்மிங்கான ஆசிலேஷன்ஸ்க்கு ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் ஹம் பண்ணாலே போதும். என்ன வேணாலும் நீங்கள் ஹம் பண்ணிக்கலாம். அந்த ஹம் பண்ணும்போது நீங்கள் இந்த பவர் பேஸையும் ஆட் பண்ணால் ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஹம் இல்லாமல் நான் பண்ணுறேன், ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது ஹம் இல்லாமல் பண்ணேன், இப்போ இதே ஹம்மோட பண்ணால் இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். இது தவிர்த்து நீங்கள் வந்து லூஸாக பண்ணால் கூட அதுவுமே ஒன் டைப் ஆஃப் ஆசிலேஷன் தான். லூஸாக பண்ணும்போதுமே ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், ப்ளஸ் ஒரு ஹை நோட் ஹம்மிங் எடுத்துக்கோங்க. எப்படின்னா அது ஒரு ஹம்மிங், அந்த ஹம்மிங்கோட ஒரு லூஸாக ஒரு ஃபார்ம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள். கொஞ்சம் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். ரொம்ப ஒன்றும் நம்ம மற்ற சவுண்ட்ஸ் மாதிரி சேலஞ்சிங்கான ஒரு டெக்னிக் எதுவும் கிடையாது. ஈஸியாக நம்ம வந்து நார்மலாக பண்ணுற ஒரு டெக்னிக் தான். ஸோ இது எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரொசீஜராக கொண்டு போகணுன்றது மட்டும் இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சவுண்டு ஏன் கற்றுக்கணும்னு மேபி நினைக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் வந்து பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேக் எடுக்கும்போது எல்லாருமே பம்ப் ஆகிடுவாங்க. நார்மலாக ஒரு க்ரௌடில் நீங்கள் வந்து இந்த மாதிரி நார்மலாக ஆரம்பிக்கிறதுக்கும் பார்த்தீங்களா, இந்த சவுண்ட் நீங்கள் வந்து மைக்கில் கரெக்டான ஒரு செட்டிங்கில் பண்ணும்போது வேறு லெவலில் உங்களுக்கு ஒரு வந்து க்ரௌட் ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த சவுண்ட் கற்றுக்க நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன்னு நினைக்கிறேன். பட் உங்களுக்கு நான் இன்னும் ஒரு சாம்பிள் பீட்ஸ் நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஒரு சாம்பிள் பீட்ஸாக நான் வந்து ஜஸ்ட் நான் போடுறேன். நார்மலாக பாருங்கள், சிம்பிளான ஒரு பீட் தான், பட் இது ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். லைக் ஒரு ரேப் சாங்ஸ்க்குலாம் இந்த ஒரு சவுண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு அவுட்புட்டாக உங்களுக்கு கொடுக்க வரும். நார்மலாக போடுறேன், ஸோ கீழே வரும், அப்படியே ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. கவனிச்சிங்களா? ஸோ ஜஸ்ட் பிஎஃப் ஸ்னார் அண்ட் இந்த ஒரு லிப் பேஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
சிம்பிள். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் பீட் தான். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபர்தர் பீட்ஸ் இல்லை இதோட இன்னொரு இன்டெப்த் டுட்டோரியல்ஸ் வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு ஒரு கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இல்லைனா என்னோட இன்ஸ்டா ஐடி நான் கீழே லிங்க் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வந்து எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பர்சனலாக உங்களுக்கு நான் ஒரு சில டிப்ஸ் கொடுக்க நான் ரெடியாகவே இருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் டுடேஸ் வீடியோ guys. இந்த லிப் பேஸ் ஆர் லிப் ஆசிலேஷன் உங்களுக்கு நான் கிளியர் அண்ட் கிறிஸ்பாக உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த சவுண்ட் ரொம்ப சிம்பிள் நினச்சிக்கோங்க. ஏன்னா இது உண்மையாகவே ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கப்புறம் நான் வந்து ஃபாலோட் அப் நிறைய ஒரு அட்வான்ஸ் சவுண்ட்ஸ் நான் உங்களுக்கு நான் கொண்டு வர ரெடியாகவே இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ டுட்டோரியல் ஏதாவது ஒரு இடத்துல புரியலனா கண்டிப்பாக எனக்கு வந்து கீழே கமெண்ட் ட்ராப் பண்ணுங்கள். என் வீடியோஸ் பார்த்து நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா ஸோ அதுக்கும் நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு ஒரு சின்ன ரிவார்டாக நான் எடுத்துக்க ஹாப்பியாக இருக்கும். இதுதான் நீங்கள் பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோ. நான் வெறும் ஜஸ்ட் லிப் பேஸ் மட்டும் போடல. இதுக்கு முன்னாடி நான் நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் அண்ட் மியூசிக்ஸ் அண்ட் பீட் பாக்ஸ் ரிலேட்டடாக நான் போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட் என் சேனல் போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் டுடேஸ் வீடியோ guys. Until next time, this is Keshav Bbx signing off. Peace out. Stay safe guys.